முருகப்பெருமான் கோபமடைந்து கைலாச மலையை விட்டு வெளியேறி பழனிக்கு வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அதன் கதை வருமாறு: ஒருமுறை சிவபெருமான் நாரத முனிவரிடம் ஒரு தெய்வீக பழத்தை பெற்றார். அதை அவர் தனது மகன்களான விநாயகருக்கும் முருகனுக்கும் கொடுக்க நினைத்தார். இந்த பழம் அறிவு மற்றும் ஞானத்தின் சின்னமாக இருந்தது. சிவன் ஒரு போட்டி நடத்தி, முதலில் பிரபஞ்சம் முழுவதையும் சுற்றி வருபவர் இந்த பலனை அடைவார் என்று கூறினார். முருகப்பெருமான் தனது வேகமான மயிலின் மீது ஏறி உலகம் முழுவதையும் சுற்றி வரத் தொடங்கினார். மறுபுறம் விநாயக பெருமான் தனது பெற்றோரான சிவன் மற்றும் பார்வதியை முழு பிரபஞ்சமாக கருதி அவர்களைச் சுற்றி வந்தார். விநாயகரின் இந்த பணியால் மகிழ்ந்த சிவன் அவருக்கு பலனை கொடுத்தார். திரும்பி வந்து பார்த்த முருகன் கோபம் கொண்டு கைலாச மலையை விட புறப்பட்டு பழனி சென்றார். பழனியில் தவம் செய்து இங்கிருந்து பழனி ஆண்டவர், அதாவது பழனி ஆண்டவர் என பெயர் பெற்றார். முருகப்பெருமானின் தவம் மற்றும் சாதனை குறிக்கும் இந்த ஆலயம் அவரது பக்திக்கு பெயர் பெற்றது.